Okay, so maximum product of length of two palindromic subsequence. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, லீட் கோட்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இதில் வந்து டூ டிஸ்ஜாயிண்ட் palindromic subsequence of S. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் ரெண்டு palindromic subsequence கண்டுபிடிக்கணும். சப்சீக்வன்ஸ்னா என்ன? இந்த ஸ்ட்ரிங்கில் சில லெட்டர்ஸை டெலீட் பண்ணால் வர மீதி லெட்டர்ஸ் தான் சப்சீக்வன்ஸ், அதே சீக்வன்ஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ அதில் ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்ஜாயிண்ட்னா the two subsequences are disjoint if they don't pick up a character same index. அந்த ரெண்டு சப்சீக்வன்ஸுக்கு எந்த கேரக்டருமே ஒரே இண்டெக்ஸ் இருக்கக்கூடாது. Then this sequence, right, ETE and CDC both are disjoint. ஏன்னா எல்லாம் வேற வேற இண்டெக்ஸில் இருக்கு, ரைட். அப்புறம் அது ரெண்டு சப்சீக்வன்ஸுமே palindrome இருக்கணும். That's why disjoint palindromic subsequence. palindrome என்ன? திருப்பி போடணும், அதே நம்பர் அதே ஸ்ட்ரிங் வரணும். இந்த மாதிரி எந்த ரெண்டு சப்சீக்வன்ஸ் உடைய லென்த் உடைய ப்ராடக்ட், you have to return the maximal product of the length of the two palindromic subsequence. அது மாதிரி நிறைய இருக்கலாம். இப்போ ஈன்றது மட்டுமே ஒரு palindrome தான், கரெக்டா? ஒரு லெட்டர் மட்டுமே ஒரு palindrome தான். அதே மாதிரி இது இந்த ஓ மட்டுமே ஒரு palindrome தான். அப்போ லென்த்தோட மல்டிபிகேஷன் என்ன? 1 into 1 1. நம்ம மேக்ஸிமம் லென்த்தை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி யோசிக்கணும்னா, இதில் கன்ஸ்டன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லென்த்து வந்து 12க்கு மேலே இருக்காது. ஸோ அப்போ மேக்ஸிமம் லென்த்தே 12 தான். அப்போ இந்த சப்சீக்வன்ஸ் எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எத்தனை லெட்டர், எத்தனை இது இருக்குது? 4 4 11 லெட்டர்ஸ் இருக்குது, கரெக்டா? 11 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் 11 லெட்டர்ஸில் எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸாக நீ ஒரு சப்சீக்வன்ஸுக்கு வந்து ஒரு லெட்டரை சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணாமே போகலாம், கரெக்டா? ஸோ ஹவு மெனி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீ இதை சூஸ் பண்ணலாம், இல்லை இதை சூஸ், ஹவு மெனி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும்? ஸோ ஒரு லெட்டரை நீ சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணாமல் போகலாம், 1 or 0. அப்போ ஒரு லெட்டருக்கும் 2 காம்பினேஷன்ஸ் வரும், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு 11 பிட்ஸ் எடுத்துக்கிறேன். 11 பிட்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லா காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, 11 பிட்ஸுக்குன்னா எத்தனை இருக்குது? மொத்தமாக எத்தனை காம்பினேஷன் வரும்? 2^11 அத்தனை காம்பினேஷன்ஸ் வரும். ஓகே, ஒரு லெட்டர் 2 வர மட்டும் 2 into 2 into 2 2^11 டிஃப்ரெண்ட் மாஸ்க் வரும். ஓகேவா? அப்போ ஒரு காம்பினேஷன்லையும் ஒரு லெட்டரை சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணாமல் போகலாம். சப்போஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து 1 சூஸ் பண்ணுறோம், இந்த இதை சூஸ் பண்ணுறோம், இதை சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன சூஸ் பண்ணுறோம்? எல்லு, டி, ஐ, இதை மட்டும் சூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? இந்த 4 மட்டும் சூஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கும் ஒரு மாஸ்க்குக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அதை palindrome இல்லையா அப்படின்றத ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ஸ் வருது? லென்த், ஸ்ட்ரிங் லென்த் எல்லாம் 2^n காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ 2^n காம்பினேஷன்ஸுக்கு ஒரு பூலியன் அரே வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்க்கும் palindrome இல்லையா அப்படின்றத ஸ்டோர் பண்ணிப்பேன். palindrome இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்கணும், அதுக்கு இப்போ இந்த லெட்டரும் சேமாக இருக்கணும், கரெக்டா? ரைட். ஸோ எந்தெந்த பிட்லாம் 1ன்னு செட் ஆகிருக்கோ அந்த பிட்டை மட்டும் நான் ட்ராவல்ஸ் பண்ணி இங்கே ஒரு பாயிண்டர் இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கிட்டு அது palindrome பார்ப்பேன். palindrome இல்லை அப்படின்னா என் மாஸ்கில் போய் ஃபால்ஸு செட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுது? என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், அது palindrome இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முதல்ல நம்ம கோட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா நம்ம we have to find the total mask. total mask எவ்வளோ இருக்கும்? let's find the length of the string.
n is the length of the string. Okay, so the total mask will be 2 power n. எத்தனை லென்த் இருக்கோ எத்தனை டிஃப்ரெண்ட் மாஸ்க் வரலாம் 11 னா each can be filled in two ways. கரெக்டா 1 or 0. so 2 into 2 into 2 2 power 11 லென்த் என்ன இருக்கும் 2 power இருக்கும். so 2 power அந்த நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் 1 left shift n times பண்ணலாம். 2 power 3 என்ன 1 left shift 3 என்ன 1 2 4 8 1 left shift 3 னா 1 இங்க வந்துரும் கரெக்ட்டா which is 8 2 power 3 is 8. okay so அப்ப total mass எவ்வளவு அப்படினா 1 left shift n. this is the total mass. right இப்போ நம்ம என்ன one more thing we need to have a boolean array, right? boolean array called palindrome is equal to allocate boolean. எத்தனை boolean array வரும் எத்தனை மாஸ்க் இருக்கோ ஒரு மாஸ்க்கும் palindrome இல்லையான்னு செக் பண்ணனும் கரெக்ட்டா. சோ அதான் டோட்டல் மாஸ்க் லெந்த். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் இனிஷியலாவே palindrome செட் பண்ணிடுறேன். all the masks are palindrome. okay now I am going with mask. I am looping over all the mask. ஒரு மாஸ்க்கும் போய் palindrome செக் பண்ண போறேன். palindrome இருந்தா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. palindrome இல்லனா என்ன பண்ணுவேன் false ன்னு செட் பண்ணிடுவேன். so I am going with all the mask. so int mask, let's have mask 1. mask 1 is equal to 1 ல இருந்து ஆரம்பிக்கும் கரெக்ட்டா. mask 1 less than total mask. 1 ல இருந்து total mask ஓட 1 கம்மியா. ஓகே இப்போ total maskனா என்ன இருக்கும் இதெல்லாம் 2 power n இருக்கும் கரெக்ட்டா. mask என்ன இருக்கும் 1 ல இருந்து எல்லா பிட்டும் செட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் மாஸ்க்ல எல்லாமே 0 இது மட்டும் 1. லாஸ்ட் மாஸ்க்ல எல்லா இதுமே 1 ன்னு செட் ஆயிருக்கும். எல்லாமே 1 ன்னா என்ன அர்த்தம் the total mass minus 1. சோ அது வரைக்கும் நம்ம லூப் அடிக்கிறோம். சோ லூப் அடிச்சு போயிட்டு ஒரு மாஸ்கா போறோம். right now we have to check whether that particular mask is a palindrome or not. அப்படினா இந்த ஒரு மாஸ்கோட லெந்த் என்ன n. கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா சப்போஸ் இந்த கேஸ்ல இப்படி ஒரு மாஸ் செட் ஆயிருக்கு. இந்த கேஸ் எடுத்துக்கோ. இது 1 ன்னு செட் ஆயிருக்குமா? இது எடுக்கல. இது 1 ன்னு செட் ஆயிருக்குமா? மொத்தம் 0. இது 1 ன்னு செட் ஆயிருக்குமா? சோ இந்த மாஸ்க் வருதுன்னு வெச்சுப்போம். இந்த மாஸ்க் palindrome அப்படியே எப்படி செக் பண்ணுவேன்? இங்க ஒரு பாயிண்டர், இங்க ஒரு பாயிண்டர் which is left, இது ரைட். இது 0 வந்தா விட்டுறணும். எப்ப 1 ன்னு வருதோ இது எப்ப 1 ன்னு வருதோ அது வரைக்கும் லூப் அடிச்சு இங்க வந்துடணும். வந்துட்டு இந்த ரெண்டு கேரக்டர் சேமா செக் பண்ணனும். அதுக்கு அப்புறம் எது வரைக்கும் வரணும் while this is less than this அது வரைக்கும் லூப் அடிச்சு வரணும். சோ L எங்க ஸ்டார்ட் ஆகும் 0 ல ஸ்டார்ட் ஆகும். R எங்க ஸ்டார்ட் ஆகும் n-1 ல ஸ்டார்ட் ஆகும். ரைட். சோ இங்க லெஃப்ட் வந்து 0 ல ஸ்டார்ட் ஆகும், ரைட் வந்து n-1 ல ஸ்டார்ட் ஆகும். லூப் வந்து பாத்தீங்கன்னா L less than R வரைக்கும் லூப் அடிக்கணும். லூப் அடிச்சு நம்ம என்ன செக் பண்ணனும் அப்படினா 1 வர வரைக்கும் திருப்பி இது வரைக்கும் போகணும் நம்ம. கரெக்ட். சோ இங்க என்ன பண்ணனும்னா while அது வரைக்கும் நம்ம L ப்ளஸ் பண்ணிட்டே போகணும். while L is less than R R விட லெஸ்ஸா இருக்கணும். and இந்த 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 பர்టిక్యులர் பிட் இருக்குல லெஃப்ட்ல இருக்கிற பிட் இது செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இந்த பர்టిక్యులர் பிட் செட் ஆயிருக்கு. இந்த பிட் எப்படி செட் ஆயிருக்கு பாப்பா. இந்த L பொசிஷன் என்னவோ can be how to check this particular bit is set or not. Let's consider this way. நம்ம LR வந்து இப்படி பண்றதுக்கு பதிலா L வந்து இண்டெக்ஸ் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்காம வெச்சுப்போம்.
இண்டெக்ஸ் வந்து எல் இதை வச்சுப்போம், ஆர் இங்கே வச்சுப்போம். ஓகே, ஆர் என்ன இருக்கும் அப்போ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எல் n-1. ஓகே, எல் இங்கே இருக்குது. எல்லை ப்ளஸ் 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 பண்ணால் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது. ஓகே, இது வந்து எல் வந்து 0. ஓகே, இப்போ நான் இந்த பிட்டு செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அப்போ என்னுடைய வேல்யூ என்னவோ அதை எல் டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணி 1ஓட அண்டு பண்ணனா எனக்கு அந்த பிட்டு செட்டாக தெரிஞ்சிடுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எல் இங்கே இருக்கும்போது எத்தனை வேல்யூ என்ன இருக்கும்? 0 1 2 3 இருக்குமா? அப்போ 3 டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இந்த 1 இங்கே வந்துடுமா? இங்கே வந்ததுக்கப்புறம் 1ஓட அண்டு பண்ணனா 1ஓட அண்டு பண்ணி எனக்கு 0 வந்துச்சுன்னா 0ன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மாஸ்கை ஐ எம் ரைட் ஷிஃப்டிங் பை லெஃப்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அண்ட் வித் 1. கரெக்ட்? அண்ட் வித் 1 பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த வேல்யூ 0 வந்தால் என்ன அர்த்தம்? அந்த பிட்டு செட் ஆகலன்னு அர்த்தம். இங்கே வந்து 1ஓட அண்டு பண்ண இது செட் ஆகுது என்ன அர்த்தம்? எனக்கு 1 வந்துடும். கரெக்டா? அப்போ 0 வந்தால் என்ன அர்த்தம்? அந்த பிட்டு செட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த பிட்டு செட் ஆகலை அப்படின்னா ரைட், ஸோ திஸ் ஒன் மேட்சஸ் ஹியர், திஸ் ஒன் மேட்சஸ் ஹியர் அண்ட் திஸ் ஒன் மேட்சஸ் ஹியர். and what I do is I do a L plus plus. ஸோ அப்போ 1 இருக்கிற வரைக்கும் இந்த L 1 ஆகிற வரைக்கும் L ப்ளஸ் பண்ணிட்டே போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? இந்த இடத்துல வந்து நின்றுடுமா L? கரெக்ட்? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ரைட்டையும் பண்ணுறேன். கம்மியாக இருக்கணும். M1 வந்து R டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். Rன்றது இங்கே இருக்கா? அப்போ R டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா இந்த பிட்டு எனக்கு இங்கே வந்துடுமா? அது 1ஓட அண்டு பண்ணுறேன். அது 0 வந்தால் அர்த்தம், இது 0ன்னு அர்த்தம். ரைட்? அது வரைக்கும் என்ன பண்ணுறேன்? ஆரை மைனஸ் பண்ணுறேன். ஸோ 6 இந்த பிட்டு எங்கே செட் ஆகிருக்கு அப்படின்றது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எந்த இடத்துல பிட்டு செட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு என்னுடைய ஆரையும் எல்லையும் கொண்டு வந்துட்டேன். ரைட்? இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? இந்த 2 கேரக்டரும் சேமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் எல் இஸ் லெஸ் தென் ஆர் அப்படி தான் செக் பண்ண முடியும். ஓகேவா? எல் இஸ் லெஸ் தென் ஆர் அண்ட் அந்த இண்டெக்ஸ் இருக்கிற கேரக்டர், அதாவது எஸ் டாட் கேரட் எல் நாட் ஈக்குவல் டு எஸ் டாட் கேர் அட் ஆர். 2 கேரக்டரும் சேமா இல்லை அப்படின்னா, இப்போ 1 பிட்டு செட் ஆகி இந்த கேரக்டர் சேமா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த கரஸ்பாண்டிங் மாஸ்க் இருக்குல்ல, என்னுடைய பூலியன் அரே அந்த கரஸ்பாண்டிங் மாஸ்க் அது பேலண்ட்ரோம் இல்லை அப்படின்னு மாற்றிக்கிறேன். இனிஷியலாக எல்லாமே பேலண்ட்ரோம்னு வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு மாஸ்க்குக்கும் போய் அந்த பிட்டுலாம் செட்டாக இருக்குல்ல, அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் ரெண்டுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுறேன், அது பேலண்ட்ரோம் இல்லைன்னு மாற்றி சொல்லிடுறேன். எந்தெந்த பிட்லாம் செட்டாக இருக்குதோ அந்த பிட்டில் கரண்டாக இந்த 2 கேரக்டர்ஸ் மேட்ச் ஆகணும். கேரக்டரில் பேலண்ட்ரோம்னா ஓகே இல்லை. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சோன்னா அடுத்த லூப்புக்காக லெஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிடுறேன், இங்கே வந்துடுறேன், ரைட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த 1 வரைக்கும் போகிறேன். போயிட்டு திருப்பி ரெண்டும் சேமாக இருக்கா, சேமாக இருக்குதுன்னா அந்த கரஸ்பாண்டிங் இது அந்த கரஸ்பாண்டிங் மாஸ்க், அந்த கரஸ்பாண்டிங் மாஸ்க் வந்து பேலண்ட்ரோமா இல்லையான்ற செக் பண்ணுறது தான் இது. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணிட்டோம், எல்லா டிஃப்ரெண்ட் மாஸ்க்லையும் எதெல்லாம் பேலண்ட்ரோம் இல்லைன்றத இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா டிஃப்ரெண்ட் சப்சீக்வன்ஸ் ஸ்ட்ரிங்கும் பேலண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத இந்த அறையில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி ஒரு வாட்டி எல்லா மாஸ்க்கும் லூப் அடிக்க போகிறோம். லூப் ஃபார் ஆல் மாஸ்க் லூப் அடித்து
அது பேலண்ட்ரோமா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது பேலண்ட்ரோமா இருக்கணும். அந்த மாஸ்க் பேலண்ட்ரோமா இருந்துச்சுன்னா, இஃப் M1 இஸ் பேலண்ட்ரோம், அது பேலண்ட்ரோமா இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோடைய காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த இந்த இதோடைய இது என்ன பிட் மாஸ்க் என்ன இதானே பிட் மாஸ்க்கு. இதோடைய காம்ப்ளிமெண்ட் என்ன? எங்கெங்கெல்லாம் 0 இருக்குதோ அங்கெல்லாம் 1 வரணும். இதோடைய காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துட்டு அது பேலண்ட்ரோமான்னு பார்க்கணும். அப்போ இதுவும் பேலண்ட்ரோம் அதுவும் பேலண்ட்ரோம், அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்டை மேக் பண்ணிடணும். சப்போஸ் இது பேலண்ட்ரோமா இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸ் இதுக்கு போகணும். இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி ப்ரீவியஸ் இதுக்கு போகணும். இந்த பிட்ஸ் இந்த மேக்ஸிமம் இந்த பிட்ஸ் தான் செட் ஆகிருக்கணும். ப்ரீவியஸுக்கு போய் அது பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும், அந்த மாஸ் பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். பேலண்ட்ரோமா இருந்தால் மட்டும் நீ மேக்ஸ் வந்து ட்ராக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே போக முடியுது இந்த கோடு? இங்கே முடியுதா? ஸோ we will have the max length to be 0. Again we will have the same loop. கரெக்ட், எல்லா மாஸ்க்கும் லூப் அடிக்கணும். கரெக்ட். இப்போ எண்டு, இப்போ அந்த நம்ம பேலர் இருக்குல்ல, if it is not a palindrome, இந்த பர்டிகுலர் மாஸ்க் வந்து not a palindrome இருந்துச்சுன்னா avoid that, continue. பேலண்ட்ரோமா இருந்தால் மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் மாஸ் பேலண்ட்ரோமா இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இப்போ we have to find the complement. ஓகே, இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனை கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியணும். அப்போ அந்த இதில் எத்தனை பிட்ஸு செட் ஆகிருக்கும்னு நமக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ we will write a function called bit count. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா if you have a number, இது எத்தனை பிட்ஸ் செட் ஆகிருக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த லாஜிக்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா we will have a counter is equal to 0. ஓகே, while num not equal to 0, அப்போ ஏதோ பிட்டு செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? நம்ம என்ன பண்ணோம், கவுண்ட்டு அந்த வேல்யூ 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம் இஸ் ஈக்குவல் டு நம் அண்ட் நம் மைனஸ் 1. எப்போதுமே ஒரு நம்பரையும் அதோடைய ப்ரீவியஸ் நம்பரையும் நம்ம அண்டு பண்ணோம்னா ஒரு பிட்டு குறையும். ஓகே, நீ எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கோ, அந்த நம்பரையும் இப்போ 6 அண்டு 5, 6ல் எத்தனை பிட்டு செட் ஆகிருக்கு? 2 பிட்டு செட் ஆகிருக்கு. கரெக்டா? 5ஓட அண்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு குறைஞ்சிரும். ஸோ அதை திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இதில் நம்மள அசைன் பண்ணிக்கிறேன். திருப்பி பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு பிட்டை குறைஞ்சிட்டே இருக்குமா, கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். ஃபைனலாக ரிட்டர்ன் கவுண்ட். ஸோ எனக்கு எத்தனை பிட்டு செட் ஆகி தெரிஞ்சிச்சா? ரைட். ஸோ இந்த இடத்துல என்னுடைய மாஸ்கில் லென்த் 1 வந்து பிட் கவுண்ட் ஆஃப் M1. இப்போ எனக்கு இந்த மாஸ் தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ரைட்டு. இப்போ எனக்கு எந்த மாஸ் தெரியணும்? இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, இந்த காம்ப்ளிமெண்ட் தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட்டு எல்லா 1 1 1 1 1 கம்ப்ளீட் 1 1 1 போட்டு இதோட நான் எக்ஸ்ஆர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? இது 0 இருந்தால் 1 ஆகும், 1 இருந்தால் 0 ஆகும். கரெக்டா? அப்போ காம்ப்ளிமெண்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் பிட்டு காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன வரும்னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் n 2 பவர் 11னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் n 2 பவர் இந்த இடத்துக்கு வந்துருமா? 1 லெஃப்ட் ஷிஃப்ட் n. இப்போ இதோட லென்த் என்ன? 11. 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 11 என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 வந்து மற்ற எல்லாமே 0 ஆகிடும். கரெக்டா? இது கூட நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா இது கூட 1 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? இது போயிட்டு இந்த 1 போயிட்டு மற்ற எல்லாமே 1 1 1 ஆகிடும்.
கரெக்டா? அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வச்சுட்டு and என்னுடைய மாஸ்க் 1ஓட எக்ஸ்ஆர் பண்ணுறேன். இதுதானே காம்ப்ளிமெண்ட். எனக்கு இது கிடைச்சிருமா? கரெக்ட். ஸோ ஐ காட் திஸ். நவ் வாட் ஐ ஹவ் டு டூ இஸ், நான் இப்போ எனக்கு இந்த மாஸ்க் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மாஸ்கில் இருக்கிற மற்ற பிட்ஸ் தான் செட் ஆகிற நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா காம்பினேஷன்ஸ் போய் எல்லாமே பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார் இன்ட் மாஸ்க் 2 அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் மாஸ்க் 2 greater than 0. நான் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வர போகிறேன். இதான் நான் மேக்ஸிமம் காம்பினேஷன். இதுலேருந்து நான் ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வர போகிறேன். எது வரைக்கும் போக போகிறேன் அப்படின்னா எவ்ரி டைம் ஐ எம் கோயிங் டு மாஸ்க் 2 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாஸ்க் 2 இஸ் ஈக்குவல் டு மாஸ்க் 2 மைனஸ் 1. ஓகே, ஒரு தடவையாக அந்த மாஸ்க் 2 ஒன்று ஒன்றா கழிச்சிட்டே வர போகிறேன். ஏன்னா மற்ற எல்லா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா நான் கழிச்சே வரும்போது எனக்கு இந்த பிட்ஸ் மட்டும் தான் செட் ஆகிருக்கணும். கரெக்டாக? இந்த மேலே இருக்கிற இந்த பிட்டு செட் ஆகிருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒன்று ஒன்றா குறைக்கும் போது ஐ ஆம் ஆண்டிங் வித் காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் இப்படி தான் செட் ஆகிருக்கும். 0 1 0 1 0 0 இப்படி செட் ஆகிருக்கும். ஓகேவா? இதென்ன ஆக்சுவல் மாஸ்க் 1. இது வந்து பேலண்ட்ரோமா? ஆமாம் பேலண்ட்ரோம். இப்போ இங்கே வந்துடும். இதில் எத்தனை பிட்டு கவுண்ட் ஆகிருக்கு? 3 கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ 3 வந்து இங்கே எல்லோனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். 1 லெஃப்ட் ஷீட் பண்ணிவிட்டு -1 பண்ணேன்னா எனக்கு எல்லாமே 1 ஆகிடும். எல்லா ஆல் பிட்ஸ் 1. இப்போ அது M1ஓட எக்ஸ்ஆர் பண்ணுறேன், என்ன ஆகும்? எல்லாம் எக்ஸ்ஆர் பண்ணனா என்ன ஆகும்? 1 XOR 0, இது 1 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ எனக்கு இது எங்கெங்கெல்லாம் செட் ஆகிருக்கோ அதெல்லாம் 0 ஆகிடும், மற்ற எல்லாம் 1 ஆகிடும். கரெக்ட், இதெல்லாம் 1 ஆகிடும். இப்படி வந்துருச்சா? ஸோ இப்படி வந்துருச்சு. இப்போ நான் இங்கே இருந்து என்ன பண்ணுறேன்னா ஒன்று ஒன்றா கழிச்சு, இப்போ இது ஒரு காம்பினேஷனா, இப்போ இது போயிட்டு மீதி ஒரு காம்பினேஷன் வருமா? நிறைய காம்பினேஷன்ஸ் வரும்ல. இப்போ மீதி இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குல்ல, எல் இ, இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் வரும்ல. எல்லா காம்பினேஷனும் பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும்ல. அதனால் அந்த எல்லா காம்பினேஷனும் தான் அந்த மேஜர் காம்பினேஷன்லேருந்து ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிட்டு வரேன். ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணும்போது இந்த பிட்டு செட் ஆகிடக்கூடாது. எனக்கு இந்த பிட்டுலாம் தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த இது கூட நான் அண்டு பண்ணிக்கிறேன். அண்டு பண்ணேன்னா அந்த பிட்டு செட் ஆகிருந்தாலும் அது அன்செட் ஆகிடும். இப்போ இந்த மாஸ்க்கு பேலண்ட்ரோமான்னு பார்க்குறேன். if pal of m2 இது வந்து ஃபால்ஸா இருக்கு, இது வந்து ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா again this is not a palindrome. Continue. suppose இதுவும் palindrome இருக்கு அப்படின்னா I have to calculate length 2 which will be bit count of m2. கரெக்ட். இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்கு, மாஸ்க் 1 லென்த் 1 கிடைச்சிருச்சு, மாஸ்க் 2 லென்த் 2 கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்னுடைய m1 மேக்ஸிமம் லென்த் அப்டேட் பண்ணிக்கலாம், which is equal to math.max of max length கமா ரெண்டு லென்த்தோட ப்ராடக்ட். கரெக்டா? L1 star L2. கரெக்ட். ஃபைனலா we have to return max length. Okay, so this is how it is. Let's run and see and then recollect. So இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்திருக்கிறது இன்புட் என்ன, ஒரு ஸ்ட்ரிங்கு, அதில் லென்த் என்ன n. அப்போ எத்தனை மாஸ்க் இருக்கோ அதுக்கு லூப் அடிக்கிறோம். கரெக்டா? எத்தனை டிஃப்ரெண்ட் மாஸ்க் இருக்கும்? n இருக்குன்னா 2n மாஸ்க் இருக்கும். ஸோ 2n into இங்கே பார்த்தீங்கன்னா we are going through the length of the string to find it is a palindrome or not. So 2n into n இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி. கரெக்டா? நவ் அடுத்ததுக்கு வருவோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் என்னது, ஈச் பிட் மாஸ்க் இஸ் அ palindrome இல்லையான்றதை கால்குலேட் பண்ணுறது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா so this is also 2 power n correct. You are going through all the mask 2 power n into இந்த லூப் என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த மாஸ்க் 1ல வந்து k பிட்ஸ் செட் ஆயிருக்கு அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே எத்தனை பிட் செட் ஆயிருக்கும் n - k பிட் செட் ஆயிருக்கும் கரெக்டா. ஓகே, அப்போ இதில் எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும் 2 power n - k காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா மாஸ்க்குக்கும் இந்த it will run for all the masks it will run once correct. So you can just write it as summation of mask 1 ல இருந்து mask end வரைக்கும் 2 power n minus அந்த என்ன மாஸ்க் நீ சூஸ் பண்றியோ அந்த மாஸ்க் இல்லாத பிட்ஸ் என்ன மாஸ்க் வேணும் பிட் செட் இன் தட் மாஸ்க். அந்த எல்லாத்தோடைய சம்மேஷன் அதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி and we have used one boolean array for space. Okay, so that is also 2 power n. 2 power n is the space complexity.